இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் நிலவட்டுமாக. இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கறி வெட்டிகிட்ருக்கோம். இது என்ன கறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேர்ச்சை பண்ணி, அதாவது அவங்க வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் பிரார்த்தித்து நம்மக்கிட்ட வந்து எனக்கு இது நிறைவேறணும், அதனால் நான் இறைவனுக்காக இந்த கறியை கொடுக்குறேன், இந்த ஆடை கொடுக்குறேன், எனக்காக நீங்கள் கொடுத்துடுங்க, கொடுத்து இந்த கறியை ஏழைகளுக்கு பங்கீடு செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் நம்மக்கிட்ட வந்து கறி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கறியை தான் நாம் இப்போ வெட்டிகிட்ருக்கோம். நார்மலாக நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், ஆட்டுக்கறி இன்றைக்கி கிலோ என்ன போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் வீட்டில் வந்து கஷ்டப்படுவாங்க, பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. அவங்க வீட்டிலலாம் வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்ணுமா, 1000 ரூபாய் கொடுத்து கறி வாங்கணுமா, அதுக்கு நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு போயிடுவோமே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கும் அப்படி தான். நீங்கள் ஊர் பக்கங்கள்லாம் போனால் பார்க்கலாம், 1/4 கிலோ கறிக்கு மேலே யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா வாங்குகிற அளவுக்கான விலைகளுமே அது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஒரு டைம்லலாம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமே வந்து எங்கள் அம்மா அத்தா ஊர்லேருந்து வந்து இறங்குனா தான் எங்கள் வீட்டில் ஆட்டுக்கறியே, இல்லைனா நாங்களுமே கோழி மட்டும்தான் சாப்பிடுவோம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான். இன்றைக்கி இறைவனுடைய நாட்டுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாலும் ஒரு டைமில் அப்படி தான் இல்லையா? ஸோ ஏழைகளுக்கு வந்து அது எட்டாத கனி அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ சாலையோரங்களில் இருக்கிறவங்க, பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற மக்களை இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், நான் நிறைய டைம் இதை சொல்லியிருக்கேன். இந்த சாலையோரங்களில் இருக்கிறவங்க வந்து அதிகபட்சமாக வந்து இந்த ஹிந்திக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க இல்லாமல் நாங்கள் பார்க்குறோம், இந்த தரமணி பகுதிகளெல்லாம் வந்து எந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, சேலத்தில் உள்ள மக்கள். அதாவது நல்லா வசதியாக இருந்தவங்க தான், அங்கே பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் சென்னையில் வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்து பொழைச்சிப்போமே அப்படின்னு சொல்லி சென்னை பகுதியில் வந்து இருந்து இங்கே கிடைக்கிறத வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலை பார்த்து அந்த மூலமாக வருமானத்தை ஈட்டி தான் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மக்களுக்கெல்லாம் கூட இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா? ஏன்னா ஒரு நாள் வேலை பார்த்தாலே 800 ரூபாய் கிட்ட தானே கிடைக்கிது. இந்த கறியினுடைய விலைக்கு நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல வருமானம் இருந்தால் நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், நல்ல வருமானம் இருந்தால் வாடகைக்கே பார்த்து போகலாமே அப்படிம்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நல்ல வருமானம் வந்தால் ஏமா நாங்கள் வீடு பிடிச்சி இருக்க மாட்டோம்னு சொல்ல போகிறோம், இந்த வெயிலையும் மழையிலையும் நாங்கள் ஏமா பிளாட்ஃபாரத்தில் கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்கும்போதே வந்து நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப இதயம் கனமாக இருக்கும் அதை கேட்டுட்டு வரும்போதே. ஸோ இது வந்து இந்த மாதத்தில் வந்து 4வது குர்பானி அப்படின்னு தான் சொல்லணும். 4வது முறையாக நாங்கள் ஆடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஏழை மக்களுக்கு. நான் 3 டைம் கொடுக்கும் பொழுது இதை நான் யோசிக்கலை. 4வது டைம் கொடுக்கும் பொழுது யோசித்தேன், ஓகே நம்ம அப்போ இதை பதிவிடுவோம். ஒருவேளை யாராவது நீங்கள் வந்து நாங்கள் நேர்ச்சை கொடுக்க விரும்புகிறோம், இல்லை குர்பானி நம்ம வருஷம் வந்து நம்மக்கிட்ட வந்து குர்பானி ஆடு கொடுப்பாங்க, நம்ம இல்லாத மக்களுக்கு எப்போவுமே போய் பங்கீடு செஞ்சுருவோம். இப்படி தான் வருடமாக கடந்த 3-4 வருடங்களாக இது நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த முறை நீங்கள் யாராவது நேர்ச்சை கறி கொடுக்கணும், குர்பானி கறி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை நாங்கள் ஏழைகளுக்கு பங்கீடு செய்ய விரும்புகிறோம்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ஏழை மக்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள், அந்த மக்கள் வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு வந்து அதை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து அதெல்லாம் கூட ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நமக்கு கிடைக்கிறத தான் நம்மளுடைய சகோதரருக்குமே நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம விரும்புகிறத தான் நம்ம சகோதரருக்கும் நாம் வந்து விரும்பணும். அந்த அடிப்படையில் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் யாராவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். இங்கேருந்து வாங்கிட்டு வந்து திரும்ப நாங்கள் பீஸாக போட்டு 1/4 கிலோவோ அது 1/2 கிலோவோ அங்கே இருக்கிற மக்கள் தொகை, நாங்கள் முதல்ல கறி வருது அப்படின்ன உடனே இந்த இடம் எந்த இடத்துல நம்ம கொடுக்கணும், லாஸ்ட்டு டைம் நம்ம கொடுக்காத இடமா பார்த்து இந்த டைம் கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிடுவோம். அங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதை பொறுத்து அது 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ 3/4 கிலோவோ நாங்கள் பொட்டலம் போட்டு கொண்டு போய் கொடுத்துடுவோம். இதோ இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி முறையில் தான் இதை நாங்கள் பங்கிட்டு வரோம். ஸோ எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு கறி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம்.